ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அவசரமாக கல்யாணம் தான் நடந்துடுச்சு. சரி, கோயிலுக்கு வந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம அழகு மலரும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தங்கச்சி பாக்கியரோடைய தங்கச்சி ரேவதி அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதையும் கொஞ்சம் கூட தங்கராஜால் தாங்கவே முடியல. உடனே இங்கே அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய அத்தையும் மாமாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போதும் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நேரமாகுது, கிளம்பலாம், அவ்வளோதான், 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா சொல்கிறாரு. ஆமாம் மாமா, கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. அண்ணி, நாம் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் இவருக்கு பொறுக்காது அண்ணி அப்படின்னு சொல்லுவோம். விடு ரவிதி, இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே அங்கே கரெக்டாக ஆரத்தி எடுத்து வரவேற்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஆரத்தையும் எடுத்து உள்ளேயும் வரவேற்றுடுறாங்க. நேராக போயிட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கையும் ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் வந்து, அத்தை அவ்வளோதான் அத்தை, என் கடமை முடிஞ்சிடுச்சு, சுரேஷ்க்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், அடுத்து இன்னும் 2 கடமை பாக்கி இருக்காத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, கடமை அது இதுன்னெல்லாம் அப்படின்னு? என்ன பண்ணுறது அத்தை, இந்த வீட்டுக்கு மூத்த பையனாக இருந்து எல்லா பொறுப்பையும் நான் தானே எடுத்து செய்யணும். அதான் அத்தை, சுரேஷ்க்கு நான் சொன்ன மாதிரி வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம தங்கச்சிக்கு அடுத்து என்ன, சின்னவனுக்கு இவங்க 2 பேருக்கும் ஒரு நிலத்தை முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான் அத்தை அப்படின்னு. எனக்கு கல்யாணமா? அதெல்லாம் முடியாது, நான் இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னு. டேய், உனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு யாரா சொன்னாங்க? முதல்ல நீ படித்து கிளி, அப்புறமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன் அக்கா இருக்கா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இவதானா, இவளுக்கு வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் உடனே அவங்களுடைய முகமே வாடி போகுது. ஏன்னா மலரோடைய தம்பியை அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க கேஷுவலாக அவங்கள பார்த்து சிரிக்கிறதும் எல்லாமே பண்ணுறது. தங்கராஜுக்கு மட்டும்தான் இது பிடிக்காது, அவங்களுடைய குடும்பத்துக்கும். பாக்கியராஜை பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தினால அவங்க குடும்பத்தை சார்ந்த யாரையுமே தங்கராஜுக்கும் சரி அவங்களுடைய அத்தை மாமாவுக்கும் சரி பிடிக்கவே பிடிக்காது. இதனால தான் கோவத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ விளக்கேற்று முடித்த உடனே உட்காந்துட்டு, அதாவது மாலையெல்லாம் கழட்டிடலாம் அப்படின்னு கழட்டி ஆணியில் மாட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கேஷுவலாக. அவ்வளோதான் இல்லைம்மா, வேறு ஏதாச்சும் இருக்காம்மா? அவ்வளோதான் இல்லை, எல்லாரையும் அதாவது சுரேஷையும் மதியையும் ட்ரெஸ் மாற்ற வச்சிடலாமா, அவங்களே எவ்வளோ நேரம் தான் இதே ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும், சரி எல்லாருமே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இருங்க, கல்யாணம் ஃபங்க்ஷன் எதனால தான் பட்டுப்புடவையெல்லாம் எடுத்து கட்ட சொல்லுது, ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பட்டு வெட்டி சட்டையெல்லாம் கழட்டிட்டு கேஷுவலாக பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்டு வந்துடுறாங்க பாக்கியராஜ், மலர். ஸோ மலர் எப்பயுமே கேஷுவலாக தான் சாரி கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களும் போயிட்டு சாதாரணமாக ஒரு புடவையை கட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மதியோடைய ட்ரெஸ்ஸையும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்களும் போயிட்டு எல்லா நகை ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் வேறு சாரீ கட்டிட்டு வரலான்னு போகிறாங்க. ஸோ இதுதான் சுரேஷோட ரூம் அப்படின்னு மலர் மதியை கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டதுனால அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது சுரேஷ் கேஷுவலாக அவரோட ரூம் தானே, ஸோ பக்கம் அதாவது வெளியில் வாசல் வரைக்கும் போயிட்டு இருந்தவர் திரும்பவும் கேஷுவலாக தெரியாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவரும் உள்ளே போயிடுறாரு. பாக்கியராஜும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கூட அப்படின்னு உடனே உள்ளே போன உடனே பயங்கரமாக மதிக்கும் வந்துடுது. சுரேஷ் அப்படியே டக்குன்னு திரும்பி நின்றுக்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட அறிவில்லை, இப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு ரூம்குள்ளே வர அப்படின்னு. ஏய் இங்கே பாரு, வார்த்தை மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் திரும்பி நிற்கவும் மதி திரும்பவும் அப்படியே தான் இருக்காங்களா. அவங்க டக்குன்னு போர்வை சாரி எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க. உன்னை தானே கேட்குறான் அப்படின்னு. இங்கே பாரு, நீ சாரி கட்டுறவ ஏன் ரூம் லாக் பண்ணிட்டு கட்ட வேண்டியது தானே, இது என்னோட இடும், என்னமோ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் சத்தம் கேட்ட உடனே பாக்கியராஜும் மலரும் வந்துடுறாங்க. சுரேஷ் என்னாச்சுடா மதி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷை தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. விடுமலர் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுரேஷ்க்கு. அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அமைதியாக உள்ள பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மலரும் மதியம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் உள்ளே பேசுகிற பேச்சை பாரு, அவருடைய ரூமா, இப்போ என்ன பண்ணுறது, இந்த ரூமில் தானே இருந்தாகணும், தனித்தனியாகவும் இருக்க முடியும், இந்த வீட்டில் இருக்கிறதே 4 ரூம் போல் இருக்குது, இதில் தனித்தனியாக இருந்தால் அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன உடனே இப்படி தனித்தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டு வாங்க. ஸோ எங்கள் அவங்களுடைய அவருடைய அம்மா கூட சிடுன்னு அவரை மாதிரியே இருக்காங்களே, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதுக்குள்ளே சாரீ கட்டி முடிச்சிடுறாங்க. ஸோ
ஏற்கனவே போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வந்து க்ளீனாக வந்து வச்சிட்ருக்காங்க. சுரேஷும் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்து பாத்ரூமில் மாற்றிட்டு வெளியில் வந்துடுறாரு. வந்த உடனே கதவை திறந்து அவர் பாட்டுக்கு வெளியில் போயிடுறாரு. அப்படியே 2 பேரும் அவ்வளோ முறைக்கிறாங்க. முறைச்சிக்கிட்டே சுரேஷ் வந்து வெளியில் வந்து கிளம்பிடுறாரு, வெளியில் வந்துடுறாரு. அப்போது மதியம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. கிச்சனில் வந்து மலர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் சமைச்சிட்ருக்காங்க, நைட் சாப்பிடணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுரேஷ்க்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஸ்பெஷலாகவே இங்கேயும் சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே குட்டி பையன் பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் போயிட்டு கடையில் போயிட்டு மட்டன், ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஸோ விருந்தும் வைக்கணும்ல, அதுக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரேவதியும் கூட நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஆளாக எப்படி செய்வீங்கன்னு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் செஞ்சுக்கிறேன்னு தான் மலர் சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பழைய போன விஷயம் தான், அதனால் இருந்தாலும் இத்தனை பேர் இருக்கோம் சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மதி வராங்க. மதி பார்த்த உடனே அவங்களுமே வா மதி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன புதுசாக இருக்கா, இதான் எங்கள் வீட்டு கிச்சனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்காங்க. நானே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஏன் இப்போ தான் வந்திருக்க, பரவாயில்ல உட்காரு அப்படின்னு. உட்காரு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. மலர் இதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஸோ மணக்க பிரியாணி செய்கிறாங்க. சிக்கன் 65, மீன் பொரிக்கிறாங்க, முட்டை அவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மட்டன் கிரேவியும் வைக்கிறாங்க. ஸோ நிறையவே செய்கிறாங்க. ஸோ ரசம், ஒயிட் ரைஸ் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோ எதுக்கு இத்தனை வெரைட்டி செஞ்சிட்ருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று செய்யலாம், இவ்வளோ பேருக்கும் எப்படி கஷ்டப்பட்டு செய்வீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்பாடி வாய் திறந்து பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ரேவதியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போது திருன்னு மதி முழிக்கவும், இல்லை நான் அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தோம், ஒரு வார்த்தை கூட பேசலையா, இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பேசிட்டியா, அதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு பழகி போன வேறு விஷயம், இதெல்லாம் வேறு விஷயமே கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, ரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்கக்கா, நான் இருக்கல உங்களுக்கு இனி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போதி சொல்லுவோம். பாத்தியா ரேவதி, வந்த முதல் நாளே எனக்கு சப்போர்ட்க்கு ஆள் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அண்ணே உங்களுக்கு இனி வேலை மிச்சாச்சு, நானும் என் அம்மா கிட்ட எத்தனையோ தடவை சொல்வேன், கேட்கவே மாட்டாங்க இவ்வளோ அண்ணியை வேலை வாங்காதீங்கன்னு. ஆனால் இப்போ பரவாயில்ல, அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மதி வந்துட்டு அவங்களுக்கு நான் தான் அங்கே கஷ்டப்படணும் அப்படின்னு. விடு ரேவதி, எதுக்கு இப்போ இது பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுறது, ஒரு தங்கராஜே தாங்க முடியல, இதில் இன்னொரு தங்கராஜோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆள் இருந்தாவோ அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் சாமி, இது ஒன்றே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. என்னம்மா, என் புருஷனை பற்றி நானே இப்படி பேசுகிறேன்னு தெரியா, அவரை பற்றி உனக்கு தெரியாததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொல்லுவோம். ஆமாக்கா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் உட்காந்து பேசிட்டு அவங்களும் நானும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ பூண்டெல்லாம் வந்து உரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. சாப்பாடுமே ரெடி ஆகிடுது. கரெக்டாக ரெடியான டைம்லேயே வந்து அவங்களுடைய மாமியார் வந்து என்னென்ன மலர் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி தான் அத்தை அப்படின்னு. சரி எவ்வளோ நேரம் தான் எல்லோரும் காத்துட்ருக்குறது, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் ஒரு பக்கம் அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி, எங்கள் மாமா நீங்கள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து விட்டுட்டு அந்த திமிர் பிடிச்சோல்ல எங்கே விட்டுட்டு போயிட்டீங்க, அவன் அப்படியே அவன் முகத்தை பார்க்கவே வெறுப்பாக வருது மாமா அப்படின்னு. சுரேஷே உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், நான் வேலை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு. இதை வந்துட்டுருக்காண்டா, வந்துடுறான் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் ஃபோனை வச்சுட்றாரு. ஸோ சுரேஷும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கமகமான வாசனையே அவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்மெல் சூப்பராக வருது அப்படின்னு நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியராஜோடைய தம்பி வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனி உண்மையிலே கமன்னு வாசனை வருது அப்படின்னு தங்கச்சியுமே சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்து கிச்சனுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்படியே நீட்டாக வந்து எல்லாருமே வாழையில் போட்டு உட்காந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ தான் மதியை வந்து மதி போய் அங்கே உட்காரு, சுரேஷ் நீ வாடா இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு திரும்பவும் காண்டாகுது. ஸோ புது மாப்பிள்ளை பக்கம் உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமே கடுப்பாகுது. ஸோ சாப்பாடு அப்படியே ஒரு வழியாக உட்காந்துடுறாங்க, போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க தங்கராஜும் வந்து வந்த உடனே மாமா வாங்க உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சுரேஷ் வந்து எங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட்டி பையனோட சேர்ந்து அவரும் உட்காராரு. மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்னு உடனே எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க, நம்ம மலரை தவிர. அப்போ நீங்களும் உட்காரலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். அவ உட்காந்துட்டா சாப்பாடு யாருமா பரிமாறுவா, என்ன அவசரம் அவளுக்கு, எல்லாருக்கும் பொறுமையாக பரிமாறிட்டு அப்புறம் அவள் சாப்பிட்டுட்டோம், இன்னும் வேலை இருக்குல்ல, எல்லாருக்கும் பரிமாறணும்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
இதை பார்த்த மதிக்கு ஏன் அவங்களும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சாங்கல்ல, நாம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம், அவங்க மட்டும் நின்றுட்டு இருக்கணுமா, அவங்களும் இந்த வீட்டு மருமக தானே, உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்றதுனால உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம், மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்றோம், அவளுக்கு பழகி போன ஒரு விஷயம் தானே, இதுக்கு ஏன் நீ இவ்வளோ பேசுகிற, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு, என்ன உடனே உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் முடிவு எடுப்பீங்களா அப்படின்னு. அப்போது ரேவதி இருந்துக்கிட்டு மதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அவங்க எப்பயுமே அப்படி தான் மதி, நீ விட்டுட்டு வேலையை பாரு, ஹன்னி அப்புறம் சாப்பிடுவாங்க, நான் அவங்களுக்கு பரிமாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா அது வந்து அப்படின்னு விடுமதி சாப்பிட அப்படின்னு சொன்னதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா சுரேஷ் இப்படி உருன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கோங்கடா அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கடுப்பாகுது. ஸோ வந்து சாப்பாடு ஊட்டுங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஸோ ஒரு வழியாக வந்து மதியே வந்து ஊட்டுறாங்க. ஊட்டிட்டு மதி அவங்களுக்கு ஊட்டின சாப்பாட்டை கூட அந்த சாதத்தோடு சேர்த்தாமல் தனியாக உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷும் ஊட்டி விடுறாரு, அதுவும் அதே கேரட் தான். அப்படி தான் 2 பேருமே சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ணி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம், அதாவது மலரும் ரேவதியும் மதியை பார்த்து அப்படி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்லா விருந்து வைங்க, அது வைங்க, இது வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெருக்கிட்டு தொடச்சிட்டு ஸோ மதி வந்து அப்புறம் சாமான்லாம் நிறைய இருக்குன்னு கழுவிடுறதுக்காக போகிறாங்க. ரேவதியும் மதியும் திரும்பவும் வராங்க. என்ன நீ இது சாப்பிடுங்கன்னு சொன்னால் திரும்பவும் உட்காந்து கழுவிட்டு இருக்கீங்களா, அதுக்கு இடக்கட்டும் வந்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு. இரு ரேவதி நிறைய இருக்குது கழுவிட்டு வந்துடுறேனே அப்படின்னு. அக்கா என்னக்கா நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்க, சாப்பிட்டாச்சு வேலை செய்யலாம்ல, இப்படி மாற்றி வேலையை செஞ்சுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட அத்தை வெளியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்களா. மதியம் நேராக போனதும் என்ன சொல்லிடுறாங்க, ஏன் இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அக்கா இன்னும் சாப்பிடவே இல்லை, அவங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்களும் போயிட்டு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னதும் மொத்த குடும்பமே ஆடி போயிடுது. ரொம்பவே அதிர்ச்சியில் என்ன நான் இப்போ என்ன தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு. ஏய் என்ன வந்ததுமே திமிர காட்டுறியா, என் அம்மாவை போய் வேலை செய்ய சொல்கிற, ஏன் நீ போய் செய்ய வேண்டியது தானே அப்படின்னே கேட்குறாரு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளன்ற பேரில் வந்திருக்கல, நீயும் போய் செய்ய வேண்டியது தானே அண்ணி ஆட்டம் அண்ணி கூடவே அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், அப்போது மலருக்கு எங்கேருந்து தான் கோவம் வருதுன்னே தெரியல. அவங்க வந்து சுரேஷ் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, நானும் மதியம் ஒன்றா, இப்போ தானே அவள் கல்யாணமாகி வந்திருக்கா, என்னமோ என்ன மாதிரியே போயிட்டு அவளும் வேலை செய்யட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு சுரேஷ், உங்களுக்கு இங்கே அடிமை வேலை செஞ்சுட்டு வேலைக்காரியாக இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இல்லை, இந்த வீட்டோட மருமக, அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னதும், என்னடி புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கு வந்ததும் அவள் முன்னாடி திமிர காட்டுறியா, இவ்வளோ நாள் ஒடுங்கி தான் இருந்தேன், அதே மாதிரி நடந்துக்கோடி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இது மலர் என்ன தப்பா கேட்டா, மதி விடு மலர் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கா அவங்க மேலே, அவங்க ஒய்ஃப் தானே, அவங்க சாப்பிடாம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. மணி பாருங்க என்ன ஆகுது, மண்டபத்துலேருந்து அவங்களும் நம்ம கூட தானே அழிஞ்சு தெரிஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிடணும் அப்படின்னு தோணது இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. ஏம்மா தாயே உனக்கு சாப்பிட்டுட்டு வேலை செய்ய என்னம்மா கஷ்டம், நீ சாப்பிடாதே இங்கே குறைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த முதல் நாளே இவ எங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. மாப்பிள்ள என்னது இதெல்லாம், சுரேஷ்க்கும் அவளுக்கு ஒத்து போகுமா, பிடிக்க ஏற்கனவே 2 பேருக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க, இவ பாத்தியா எப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை சொல்லிட்டு இருக்கவும், நான் என்ன தப்பா கேட்டுட்டேப்போம் அப்படின்னு. அப்போதான் ஏமா இப்போதானே வந்திருக்க, போய் அமைதியாக உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே என்னங்க வந்த நாள்லேயே இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், போக போக பழகிடம் வீடு எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவரோட வீட்டுக்காரர் சொன்ன உடனே அவங்களும் அமைதியாகிடுறாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, ஏன் மலர் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. ஏங்க இத்தனை வருஷமாக நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு இல்லை அக்கறை மதிக்கு வருது, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு தான் 2 வார்த்தை பேசினேன், ஆனால் நான் தான் பேசினா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஆகாது, அப்படியே வாயை அடிக்கிட்டாங்களே, போங்க பேசாமல் போய் உங்கள் வேலையை பாருங்கள், ஒரு நல்ல காரியத்தை நடக்கிறப்போ எதுவும் பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறோம் அப்படின்னு மலரும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.